ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கடலைப்பருப்பு வச்சு நம்ம ஒரு பர்ஃபி செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு இந்த கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம பால் சேர்க்க போகிறோம். பாலில் தான் நம்ம கடலைப்பருப்பு வேக போகுது. நான் பால் சூடாகவே இருக்குது, காய்ச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு நான் 2 கப் பால் சேர்க்குறேன். இப்போ இதுலேயே நல்லா கடலைப்பருப்பு வேகணும். நான் இன்னும் கேஸ் பற்ற வைக்கல. அதான் நம்ம கேஸ் பற்ற வைக்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பால் நல்லா வத்தி வரணும். நம்ம அது முடிக்கும் வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பால் வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சு திருப்பி கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. நம்ம கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதை சேர்த்துடலாம் நம்ம நெய்யில். நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம் கடலை மாவை. நெய் ஒரு 1/4 கப் தேவைப்படும். நல்லா நம்மளுக்கு திரண்டு வரணும். நல்லா வாசமாக, ரொம்ப வாசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா நம்ம நெய்யில் வதக்கியாச்சு. நெய்யே தெரில பாருங்கள். இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் தான் கடலைப்பருப்பு எடுத்தேன். இப்போ அதுலேயே நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். திருப்பி இலகும். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு கெட்டித்தன்மை வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுக்கு சூப்பராக இலகி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா நம்மளுக்கு திரண்டு வரணும். இப்போது ஒரு 3 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாயில் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. நல்லா கெட்டியமாக வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டானது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எந்த கலருமே நான் சேர்க்கவே இல்லை. இது நம்மளுக்கு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல.
செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.